நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உனக்கு ரொம்ப தலைவலியா இருக்கா சாந்தி? போ, நீ போய் ரூம்ல ஓய்வு எடுத்துக்க. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். என்ன, உனக்கு ரொம்ப தலைவலிக்குதா? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அக்கா. எனக்கு தலைவலில ஒண்ணும் இல்லக்கா. வாங்க, எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு இல்லக்கா? அம்மா, இப்ப சொல்லுங்க, நான் என்ன வேலை செய்யணும்? சமையல் அறைக்கு போய் பிரசாதம் தயார் பண்ணு. தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். மாணிக்கமும் உதவி பண்ணுவாரு. சரி, போமா. நாங்க ஏதாவது உதவி செய்யணுமா? அட அட அக்கா, வணக்கம். வாங்க வாங்க, வணக்கம். நாங்க 2 பேரும் ரொம்ப சீக்கிரம் வந்துட்டோம் போல இருக்கு. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல அக்கா முதல்ல வேணும்னு சொன்னாங்க. ஆனா நான் தான் சொன்னேன் நானே வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன்னு. அது மட்டும் இல்லாம இந்த நேரத்துல உங்களுக்கு ஆட்டோ எங்க இருந்து கிடைக்கும்? நந்தினி, இங்க பாருமா. உங்க வீட்ல காலையிலேயே பூஜை முடிஞ்சிருச்சா? ஆமா சின்னம்மா. அப்புறம் மாப்பிள்ள உன் கூட வரலையா? அது வந்துமா, அவருக்கு ஏதோ மீட்டிங் இருக்கான். ஆ, வேலை விஷயமா தான் போயிருக்காரா? ஆமாங்கம்மா, 1-2 கம்பெனில பேசியிருக்காரு. சீக்கிரமாவே முடிவு தெரிய வரும். அப்படியா? இருங்க. இருங்க, நான் போய் ஆ, பாக்குறேன். பேசிட்டு இருங்க. நீங்க 2 பேரும் உட்கார்ந்துட்டு இருங்க. நான் போய் பிரசாதம் மட்டும் செஞ்சு வச்சுட்டு உடனே அண்ணி வந்துடுறேன். வாங்க, நாங்களும் உங்க கூட வரோம். 10 நிமிஷத்துல வேலை முடிஞ்சிடும். நீங்க இங்கேயே உட்கார்ந்துருங்க, நான் இத வந்துடுறேன். வாங்க. அக்கா, அக்கா இங்க பாருங்க. சுலோச்சனா அக்கா போன் பண்ணாங்க. அவங்க பேத்திக்கு கீழே விழுந்து அடிபட்டுடுச்சான். அவளை அனுப்ப முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அட கடவுளே, கடைசி நிமிஷத்துல யார் வருவாங்க? ஏன் சாந்தி, உனக்கு தெரிஞ்ச யாராவது சின்ன பொண்ணுங்க இருக்காங்களா? ஐயோ, அப்படி யாரும் இல்லக்கா. தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் முன்னாடியே சொல்லிட்டேங்கா. இப்ப யார போய் கூப்பிடுறது? இப்ப என்ன செய்யறது? ஒண்ணு செய் சாந்தி, எனக்கு அர்ச்சனோட பிறந்த வீட்லயும் பூஜை இருக்குல்ல, அவங்க வீட்டுக்கு நிறைய கன்னி பொண்ணுங்க வருவாங்கல்ல. அங்க இருக்கிற பொண்ணுங்கள யாராவது ஒருத்தரை இங்க வர சொல்லு. அனன்யாவை கூட்டிட்டு வரும்போது அந்த பொண்ணையும் வர சொல்லு. இதுல யோசிக்க என்ன இருக்கு? அதுவும் நம்ம வீடு மாதிரி தானே. போமா சாந்தி, போய் உடனே போன் பண்ணு. அவங்க வீட்டுல பூஜை முடிஞ்சிருச்சுன்னா பொண்ணுங்க எல்லாம் போயிடுவாங்க இல்லையா? அப்புறம் நமக்கு யாரும் கிடைக்க மாட்டாங்க. எல்லார விட குட்டி கன்னி பொண்ணு நீதான். சுகன்யா, பொண்ணுங்களுக்கெல்லாம் பிரசாதம் கொடு. சரிங்கக்கா. அம்மா ராதிகா, நம்ம ஒண்ணு செய்யலாம். வந்தனாவே அனன்யாவையும் அர்ச்சனா வீட்டுக்கு அனுப்பி வைக்கலாம். நேரம் ஆகுது. அவங்களே இவங்களுக்காக தானே காத்துட்டு இருப்பாங்க. சரிம்மா, வந்தனா நீ கிளம்பு. ஏன்னா அங்கேயும் பூஜை ஆரம்பிக்கணும் இல்லையா? நீங்க எங்க கூட வரலையாமா? நான் இல்லம்மா வந்தனா, அது நான் இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கணும். கன்னி பொண்ணுங்களுக்கு பிரசாதம் கொடுக்கணும். இவங்க வீட்ல இருந்து எல்லாரும் வரணும். அப்புறம் எல்லாருக்கும் பரிசு கொடுத்து அனுப்பணும்ல, அதனால நீ போ. இப்ப எல்லாரும் சேர்ந்து அம்மனுக்கு ஜெய்னு சொல்லணும், சரியா? அந்த அம்மனுக்கு ஜெய் சொல்லுங்க. அம்மா போன். யார் போன் பண்றாங்க? அர்ச்சனோட புகுந்த வீட்ல இருந்தா. கேளுமா. ஹலோ. ஹலோ ராதிகா. வணக்கம் சம்பந்தியமா, சொல்லுங்க. வணக்கங்க. அது வந்தனா அனன்யாவை கூட்டிக்கிட்டு இப்பதான் கிளம்புனா. நேரம் ஆகல இல்லங்க? இல்ல, நேரெல்லாம் ஒண்ணும் ஆகல. எங்களுக்கு பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு இன்னும் நேரம் நிறைய இருக்கு. உங்க வீட்டு பூஜை முடிஞ்சிருச்சா? அது சொல்லு. என்ன சொல்லுங்க சம்பந்தியமா. ராதிகா, அது இப்போ நான் எதுக்காக போன் பண்ணிருக்கேன்னா, அங்க எல்லாம் நல்லபடியா நடந்ததா? பூஜை நல்லபடியா நடந்ததுங்க. அப்புறம் நீங்க அங்க எல்லா ஏற்பாட்டையும் செஞ்சிட்டீங்களா இல்லையா? கிட்டத்தட்ட முடிஞ்சது. வேலை ஏற்பாடெல்லாம் என்ன இருக்கு, எல்லாம் தானாவே முடிஞ்சிடும். பசங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கோம். அவங்க எல்லாரும் வந்ததும் பூஜை ஆரம்பிச்சிடுவோம். எங்க வீட்ல கூட பொண்ணுங்களாலதான் லேட் ஆச்சுங்க. ஏன்னா இன்னைக்கு லீவ் இல்லையா, எல்லாரும் லேட்டா எந்திரிச்சிருக்காங்க. ஆமாங்க, அதுவும் உண்மைதான். அதனாலதான் நாங்க நேத்தே எல்லாருக்கும் சொல்லிட்டோம்.
ஆனா பிரச்சனை என்னன்னா இன்னைக்கு 8 கன்னி பொண்ணுங்க வந்துட்டாங்க. ஆனா ஒரு பொண்ணால வர முடியல, ஏன்னா அதுக்கு கால்ல அடிபட்டுடுச்சா. ஓ, அப்போ கடைசி நிமிஷத்துல என்ன செய்ய போறீங்க? கடைசி நிமிஷத்துல கன்னி பொண்ணை எங்க போய் தேட போறீங்க? ஆமாங்க, நானும் தேடிட்டு தான் இருக்கேன். இன்னொரு பொண்ணு கிடைச்சானா சரி, இல்லைன்னா இருக்கிற குழந்தைங்கள வச்சு பூஜையை நல்லபடியா முடிச்சிடலான் இருக்கேன். அதனால சரி சரிங்க ராதிகா, நான் போனை வச்சிடுறேன். ராதிகா. சரி, வணக்கம். அவங்க பேசிட்டு இருக்கும்போது எனக்கு என்ன தோணுச்சு தெரியுமா? அவங்க எதுவோ சொல்ல நினைச்சு எனக்கு ஃபோன் பண்ணாங்க, ஆனா சொல்லவே இல்ல. என்ன சாந்தி இது? ஏன் நீ அவங்க கிட்ட கேக்கல? கன்னி பொண்ணுங்க இன்னும் அங்கதானே இருக்காங்க. அப்புறம் என்ன? அவங்க சொல்லல, எப்படி அவங்க சார்பா நான் சொல்றது? அது இருக்கட்டும்க்கா. ஆனா இப்ப சம்மந்தி வீட்ல பூஜை எப்படி நடக்க போகுது? சங்கரிமா, நீங்க எத்தனை பேர் வீட்டுக்கு போயிருக்கீங்க? ஒரு பொண்ணு கூட உங்களுக்கு தெரியாதா? தூரமா இருந்தா கூட பரவாயில்ல, நான் அவங்க வீட்டுக்கு வண்டி அனுப்புறேன். அக்கா வந்துட்டீங்களா? மோகன் வரலையா? நான் அவங்ககிட்ட பேசணும்னு நினைச்சேன். எதை பத்தி? பெரியமா, நாங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். சும்மா கூட நாங்க 2 பேரும் பேசக்கூடாதா? ஏன்னா இதுக்கப்புறம் நீங்க எல்லாரும் பூஜையில போய் உட்காந்துருவீங்க, எல்லாரும் பிஸி ஆயிடுவீங்க. அதனால அவனும் இங்க வந்திருந்தானா எனக்கு ஒரு கம்பெனியா இருந்திருக்கும். அனி, மாம், இவ கூட பிஸி ஆயிட்டா பாருங்க. எப்ப பார்த்தாலும் போன்லயே பேசிட்டு இருக்கா. அடடே, அங்க பாருங்க, கன்னி பொண்ணுங்கள்லாம் வந்தாச்சு. அம்மா சாந்தி, கன்னி பொண்ணுங்க வந்தாச்சு. சரி, நான் வச்சிடுறேன். வணக்கம். வணக்கம். வாங்க 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 வாங்க, வணக்கம். உள்ள வாங்க. உள்ள போய் உட்காரு. வாங்க வாங்க வாங்க. உட்காரு. வணக்கம். ஆமா பெரியமா, இப்ப நான் யார்கிட்ட பேசிட்டு இருந்தேன்னு உங்களுக்கு தெரியுமா? மாம், டாட், நிக்கில் 3 பேரும் யாரோ சொந்தக்காரங்களை பார்க்க போனாங்கன்னு நினைச்சேன். ஆனா அவங்க இப்பதான் கால் பண்ணாங்க. அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? அவங்க எனக்காக ஒரு புது கார் வாங்கியிருக்காங்களாம். ஆமா, இங்க பாருங்களேன், மாம் நேத்திக்கு தான் எனக்கு டைமண்ட் பேங்கிள்ஸ் கிஃப்ட் பண்ணாங்க. அனி, இங்க பாருங்களேன், ரொம்ப நல்லா இருக்குல்ல? லட்சுமி, இந்த பசங்களை பாருங்களேன், ஏன் இப்படி விளையாடிட்டே இருக்காங்க? கார்த்திக், என்ன கார்த்திக், நீ எங்க போனாலும் பசங்க உன்னை தேடி வந்துடுறாங்க போல இருக்கு. வணக்கம் அனி. வணக்கம் வணக்கம் வணக்கம். வணக்கம்ப்பா. நீங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருங்க, நாங்க போய் பூஜை வேலையை பாக்குறோம். வாங்க மாப்ள, வாங்க உட்காரு. உட்காருங்க. சரி, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் இப்ப வந்துடுறேன். கார்த்திக் கவனிச்சுக்க. சரிப்பா, உட்கார. அச்சோ அம்மா, இது பசங்க என்ன பண்றாங்கன்னு பாருங்க. அட, கிளாஸ் முடிச்சிட போறாங்க. வந்துடுறேன். இப்படி எல்லாம் செய்யக்கூடாது, சரியா? குட் கேர்ள்ஸ். எல்லாரும் போங்க. போங்க. அவங்க எல்லாரும் சின்ன குழந்தைங்க இல்ல, அவங்க எல்லாம் இப்படிதான் இருப்பாங்க. இன்னைக்கு அவங்களோட நாள், அதனால அவங்கள யாரும் தடுக்க கூடாது. அர்ச்சனா, அட அனன்யா, என் செல்லக்குட்டி அத்தைக்கிட்ட வந்துட்டியா? வணக்கம் ஆண்டி. வணக்கம்மா. உனக்காக அத்தை வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா? நீ எப்ப வருவேன்னு காத்துக்கிட்டே இருந்தேன். நான் தைச்ச லெஹங்காவை உனக்கு போடணும். அர்ச்சனா ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருந்தா. உனக்கு ஒண்ணு தெரியுமா? இந்த அனன்யா என்னோட ரொம்ப செல்லம். ஹாய் அர்ச்சனா. அட வினிதா, உள்ள வா. நீ எப்படி இருக்க வினிதா? ரொம்ப நல்லா இருக்க. எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம்மா. வணக்கம்மா. நல்ல எங்க இருக்கா? செல்லம், நல்லனே இங்க வரல. நீ போய் மத்தவங்க கூட சேர்ந்து விளையாடணும், சரியா? ஆமா, இங்க பாரு, இந்த குட்டியும் இருக்கா. ஆனா இவ ஒண்ணு ஃப்ரெண்ட் இல்லையே.
சரி மோகன் வா நம்ம ரூமுக்கு போலாம். இங்க இந்த கூத்து நடந்துட்டு தான் இருக்கும். இங்க இந்த கூத்து நடந்துட்டே தான் இருக்கும். இதுக்கெல்லாம் பழகிட்டா நல்லது. நீ மேல வரியா இல்லையா? போலாமே. போலாம் போலாம். வா. அர்ச்சனா, நான் கொஞ்ச நேரம் இவன் கூட வெளியே உட்கார்ந்துட்டு இருக்கேன். கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணுவா. சரி வா. வந்தனா நீ வா. அனன்யாவுக்கு உடனே ட்ரெஸ் மாத்தலாம். சரி வா போலாம். அக்கா நீங்களும் வாங்க. வா லட்சுமி. வாங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சோ இந்த பசங்க என்னப்பா, நேத்து அஜய் வீட்லயும் பசங்க இப்படிதான் இருந்தாங்க. நாம ஒழுங்கா பேசவே முடியல. சின்ன வயசுல நாமளும் இதே மாதிரி தானே இருந்திருப்போம். இல்ல கண்டிப்பா இந்த அளவுக்கு இருந்திருக்க மாட்டோம். அப்படியா? நீ ரொம்ப அமைதியா இருந்திருப்பல. இரு அம்மாட்ட கேட்கலாம். சரி அதெல்லாம் விட, நீ முதல்ல ஒரு விஷயம் சொல்ல. உன் வேலை விஷயம் என்னாச்சு? இத நான் குடிக்க மாட்டேன். அது என்னோடது. ஏய் நீங்க என்ன பண்றீங்க? இங்க எதுக்கு? கீழே விழுந்துற போறீங்க. அட இந்த ரூம்க்கெல்லாம் அர்ச்சனா பாரு, இந்த பசங்களை இங்க இருந்து கூட்டிட்டு போயேன். நானும் மோகனும் கொஞ்ச நேரம் பேசணும். கொஞ்சம் இருங்க. நான் அனன்யாவோட வளையல எடுத்துட்டு போலான்னு வந்தேன், மறந்துட்டேன். பசங்களா போதும்மா போதும், நிறுத்து. சரி போதும் 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 போதும். எல்லாரும் நான் சொல்றத கேளுங்க. போதும் போதும். கீழே வாங்க, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அங்க போய் விளையாடலாம். உங்களுக்காக நான் சாக்லேட்ஸ் வேற வாங்கி வச்சிருக்கேன், அதெல்லாம் தரேன். வாங்க 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 வாங்க. சரி கார்த்திக் வா, நம்மளும் போலாம். சாக்லேட்ஸ் வாங்கிருக்காங்களாமே. இல்ல நீ முதல்ல உட்காரு, நம்ம பேசலாம். அனன்யா குட்டி ரொம்ப அழகா இருக்கா. எல்லாரும் பாருங்க, அனன்யா செல்லம் எவ்வளவு அழகா இருக்கான்னு. அனன்யா குட்டி பாக்குறதுக்கு தேவதை மாதிரி இருக்கா. சங்கரிமா சொல்லுங்க, என்னாச்சு? யாராவது கிடைச்சாங்களா? சரி பரவாயில்ல விடுங்க. என்ன சாந்தி, என்னாச்சு? அவங்களால முடிஞ்ச வரை தேடி பார்த்திருக்காங்க. ஆனா இன்னைக்கு அஷ்டமி இல்லையா, எல்லா பொண்ணுங்களையும் நிறைய பேர் வீட்டுல கூப்பிட்டுருக்காங்களா. அதனால சரி இப்ப நம்ம என்ன செய்யலாம்? சரி நம்ம ஒண்ணு செய்யலாம். இன்னைக்கு வந்த பொண்ணுங்களை வச்சே நம்ம பூஜையை ஆரம்பிச்சிடலாம். அந்த அம்மனுக்கு 9 ரூபம் இருக்குக்கா. ஆனா நம்ம வீட்டுக்கு 8 கன்னி பொண்ணுங்க தான் வந்திருக்காங்க. 9வது பொண்ணு வந்துட்டா ரொம்ப நல்லா இருக்கும். அப்பதான் என்னோட பூஜையே முழுமை அடையும். உங்களுக்கு தேவையான 9வது குழந்தையும் வந்தாச்சு. அட வா அம்மா வாமா போ. வந்துட்டீங்களா? ராதிகா, உண்மையிலே நீங்க எனக்கு ரொம்ப பெரிய உதவி பண்ணிருக்கீங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. 8 பொண்ணுங்களை வச்சு பூஜை பண்ணிடலாம்னு நினைச்சேன். ஆனா மனசுல ஒரு குறை இருந்திருக்கும். நீங்க எனக்கு இன்னைக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்திருக்கீங்க. உண்மையிலேயே எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு சம்பந்திமா. உங்களுக்கு ஜுரமா இருக்கா என்ன? அது ஆமா, காலையில இருந்து தலைவலின்னு சொன்னா. ஆமா நானும் நிறைய தடவை சொல்லிட்டேன், கொஞ்சமாவது ஓய்வு எடுத்துக்கன்னு. ஆனா கேட்காம வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கா. ஐயோ இல்லக்கா, எனக்கு ஒண்ணும் இல்ல. கொஞ்சம் கலப்பா இருக்கிறதுனால அப்படி இருக்கு. அப்படி சொல்லாதீங்க சம்பந்திமா, உங்களுக்கு காய்ச்சல் அதிகமா இருக்கு. ஆமாங்கம்மா, முதல்ல நீங்க ரெஸ்ட் எடுங்க. எல்லா வேலையும் நாங்க பாத்துக்கிறோம். ஆமா சின்னம்மா, நீங்க கொஞ்ச நேரம் உட்காருங்க. இல்லம்மா, நம்ம முதல்ல பூஜையை பண்ணிடலாம், அதுக்கப்புறமா ஓய்வு எடுக்கிறேன். இல்லம்மா, நீங்க முதல்ல. சம்பந்திமா நீங்க முதல்ல வாங்க. இல்ல ராதிகா, இங்க வந்து உட்காருங்க. வாங்க சொல்றேன், வாங்க. நான் சொல்றத கேளுங்களேன். அட எனக்கு ஒண்ணும் இல்ல. எதுக்கு சம்பந்திமா நீங்க தேவையில்லாம கவலைப்படுறீங்க? நாங்க பாத்துக்கிறோம். நீங்க கன்னி பொண்ணுக்கு பூஜை பண்ணா போதும். சரி மோகன், குமார் அங்கிள் உனக்கு தெரியும்ல? யார் அந்த ஜெகதாம்பல் பிளாஸ்டிக் கம்பெனி? ஆமா அவர்தான். நேத்து அவரு அப்பாவை பார்க்க வந்திருந்தாரு. இப்பெல்லாம் அவருக்கு ஒர்க் ரொம்ப அதிகமா இருக்கா. அதனால அவருக்கு மார்க்கெட்டிங்க்கு ஒரு நம்பிக்கையான ஆள் வேணுமா. அதான்
பசங்களா நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? நான் தான் சொன்னல கீழே போய் விளையாடுங்கன்னு. இங்க பாரு இங்க எல்லாம் வரக்கூடாது. நான் சொல்றது இறங்கு கீழே இறங்கு. புடி 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 வந்துடா. வாங்க இங்க வா கீழே இறங்கு. சொன்னா கேளுங்க. ஏய் ஜோ டேய் இங்க பாரு நீ என்ன பண்ணி வச்சிருக்கேன்னு. ஜோ நான் தான் அப்பாவே சொன்னல கீழே போட்டு உடைச்சு வச்சிருக்க பாரு. ஏய் கார்த்திக் ஏன் சும்மா திட்டுற? குழந்தைங்க தானே. அதுக்கு என்ன பசங்க உங்க 5 நிமிஷத்துல ரூம் எப்படி பண்ணி வச்சிருக்காங்க பாரு. சரி இரா. உங்களுக்கு இந்த பால் நான் கொடுக்க போறதில்ல. எல்லாரும் முதல்ல இங்க இருந்து கீழே போங்க. முதல்ல என் பால கொடுங்க. அம்மா இவனோட பால கொடுங்க. இந்த பாலை என்னால கொடுக்க முடியாது. ஏய் என்ன கார்த்திக் கொடுத்துறா, அழ வைக்காத. இவங்க கிட்ட இந்த பாலை கொடுத்தனா மறுபடியும் இவங்க அதே தான் பண்ணுவாங்க. இந்த ரூமா இருக்காது. முதல்ல என் பால கொடுங்க. அம்மா பால கொடுங்க. பாலை கொடுக்க முடியாது. என்னோட பால கொடுங்கன்னு சொல்றேன். கொடுங்க. விடு. சொன்னா கேளு. கொடுங்க. பாலை கொடுக்க முடியாது. டேய் ஏய் ஏய் நீ முதல்ல அந்த போட்டோ கொடு. கொடு. முதல்ல இவன் பால கொடுங்க. பாலை கொடுக்க முடியாது. நீ போட்டோ கொடு. அப்ப இந்த போட்டோவா உங்களுக்கு கிடைக்காது. நீ போட்டோ கொடு. ஏய் ஏய் சொன்னா கேளு. ஏய் போட்டோ கொடு. வேண்டாம் கார்த்திக் உடைச்சிர போற. இரு கார்த்திக் போட்டோ நீ கொடு. ஏய் நான் பாலை கொடுக்க முடியாது. நீ போட்டோ கொடு சொல்றல. ஏய் கொடுன்னு சொல்றேன். என்ன அடம் பிடிக்கிறீங்க? கொடு. ஏய் கார்த்திக் போட்டோ. அர்ச்சனா கார்த்திக் என்ன பண்றீங்க நீங்க? ஏன் இப்படி செய்றீங்க? அது நீங்களே பாருங்க. அங்கிள் இவனோட பால்ல தர மாட்டாரு. கார்த்திக் பாவம் கொடுத்துருங்களே. இவன் முகத்தை பாருங்க எப்படி அழற மாதிரி இருக்கு. அர்ச்சனா ப்ளீஸ் அவங்களுக்கு சப்போர்ட்டே பண்ணாத. கார்த்திக் என்னாச்சு உங்களுக்கு? சின்ன பையன் மாதிரி ஆயிட்டீங்க. முதல்ல பால கொடுங்க. இது பாரு கண்ணா, இந்த ஃப்ரேமை வச்சிடு. இல்ல உனக்கு அடிபடும்ல. வெரி குட் பாய். கார்த்திக் முதல்ல பால கொடுங்க. அர்ச்சனா நீ என்ன பண்ற? இந்த பசங்க சரியான வாளா இருக்காங்க. பால தூக்கி யார் மேலே அடிச்சிட்டாங்கன்னா? ஐயோ கார்த்திக் அப்படிலாம் எதுவும் ஆகாது. இவன் ஒன்னும் வேணும் தூக்கி போடல இல்ல. அதுவும் இல்லாம நாம சின்ன குழந்தையா இருக்கும்போது நாமளும் இப்படிதான் விளையாடி இருப்போம். அப்ப நம்மளுக்கும் எந்த விஷயமும் தெரியாது. எல்லா பொருளையும் உடைச்சிருப்போம். நீங்களும் நிறைய குறும்பு வேலை பண்ணிருப்பீங்க. இவன் மட்டும் கிடையாது, நாங்க 2 பேரும் சேர்ந்து தான் எல்லாத்தையும் பண்ணுவோம். கார்த்திக் நாம 2 பேரும் ஒரு வாட்டி பெரியப்பாவோட ரூம் கண்ணாடிய அப்ப நீங்களே குறும்பு பண்ணிட்டீங்க. கார்த்திக் போதும் போதும். இதுக்கு மேல நோ சண்டை. எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடணும். கார்த்திக் நீங்க பெரியவங்க இல்ல, அதனால பால கொடுத்துருங்க. பால கொடுத்துருங்க கார்த்திக். நான் தான் சொல்றேன் எல்லா பசங்க வெளியே போயிடுவாங்க. வெளியே போய் நீங்க எல்லாரும் விளையாடணும். குட் பாய். சரி பால கொடுங்க. என்ன கார்த்திக் பண்றீங்க நீங்க? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சரி கார்த்திக், அப்போ நானும் கிளம்புறேன். நான் அம்மன் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கலாம் தான் வந்தேன். ஏய் இல்ல இல்ல நாம 2 பேரும் இன்னும் பேசி முடிக்கவே இல்லையே. கார்த்திக் நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு நல்லா புரியுது. ரொம்ப தேங்க்ஸ் கார்த்திக். ஆனா எனக்கு எதுவும் வேண்டாம். நீ எனக்கு நல்ல ஃப்ரெண்ட் தானே. நான் உனக்கு நல்ல ஃப்ரெண்ட் தான்டா. எனக்கு நல்லா ப்ரே பண்ணிக்கோ, அது போதும். இன்னைக்கு ஒரு நல்ல ஜாப் இன்டர்வியூக்கு நான் போறேன். ஒருவேளை ரெக்கமெண்டேஷனோட யாரும் அங்க வரலன்னா எனக்கு அது வேலை கிடைச்சிரும். ஆனா உனக்கு ஒருவேளை ஏதாவது தேவைன்னா நீ இருக்க நல்லா தெரியும்டா. ஆல் தி பெஸ்ட்ல சொல்ல மாட்டியா? ஆல் தி பெஸ்ட்ரா. தேங்க்யூ. அப்பலாம் ரெக்கமெண்டேஷனோட யாரும் வர மாட்டாங்க. அந்த வேலை உனக்கு தான் கிடைக்கும். சரிம்மா, நான் அப்போ புறப்படுறேன். ஏன்பா அதுக்குள்ள கிளம்புறேன்னா எப்படி? வந்ததுல இருந்து நீங்க எதுவுமே சாப்பிட கூட இல்ல. அதுக்கு இல்ல சாந்திமா, ரொம்ப முக்கியமான வேலை. அது மட்டும் இல்லாம இங்க வந்து உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனேன்னு தான் வந்தேன். அப்படின்னா புரோகிதர்கிட்ட கையில கயிறு கட்டிக்கங்க. அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு பிரசாதம் தரேன். சரி, அப்போ நான் போய் கை கழுவிட்டு வந்துடுறேன். வாங்க. அம்மா லட்டு எங்க இருக்கு? நான் போய் எடுத்து வைக்கிறேன். மாணிக்கத்துக்கிட்ட கேளு, அவருக்கு தெரியும். சரிம்மா, நான் போய் கேக்குறேன். அக்கா. பூர்ணிமா வாமா வா. சம்பந்திமா, இவங்க தான் தீபாவோட அம்மா. கன்னி பூஜைக்காக தீபாவை கூட்டிட்டு போறேன்னு இவங்க கிட்ட தான் சொல்லியிருந்தேன்.
பூஜை முடிஞ்சிருச்சா? பூஜை முடிஞ்சிருச்சு. ஆனா இன்னும் கன்னி பொண்ணுங்க சாப்பிடவே இல்ல. அது வந்து பசங்க இவ்வளவு நேரம் விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. இதோ கொஞ்ச நேரத்துல சாப்பாடு போட்டுடுறேன். உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. உங்க பொண்ணு எங்க வீட்டுக்கு வந்ததுனால எங்க பூஜை ரொம்ப முழுமை அடைஞ்சிருச்சு. அட, நீ இங்க எப்படி? இதுதான் உன் பிறந்த வீடாமா? ஆமாங்க. அட, முன்னாடியே ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியுமா? தெரியுங்க. இவங்க எங்க பக்கத்து வீட்டுல தான் இருக்காங்க. ஆனா நந்தினி, உன் மாமியார் நேத்து கூட சொல்லிட்டு இருந்தாங்களே நீங்க வீடு காலி பண்ணிட்டு போறதா. ஏன்னா வாடகை அதிகமாக்கிட்டாங்கல்ல.